அமித்ஷா தமிழ்நாட்டில் திமுக வீழ்த்தியே தீரணும்னு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காரு. இங்கே தமிழ்நாட்டு தங்குற மாதிரி முடிவு பண்ணிருக்காரு சென்னையில். அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கார். அந்த உறுதியில் ஒரு வகை தான் இப்போ அவங்களுடைய உயரம் அவங்களுக்கு தெரியும். எனக்கு வந்த தகவல் 45, அது 30 வந்து நிற்கும். இது இல்லாமல் திருமதி சசிகலாவை கூட்டணிக்கு வாய்ஸ் கொடுக்கறதுக்கு அண்ணாமலைக்கு கூடுதலாக இந்த கூட்டணிக்கு என்ன அளவு பாசிட்டிவாக பேசணும் அதான் பேசணும். ஏதாவது பேசணும் மாற்றின்னு தெரிஞ்சது அண்ணன் நான் ஒன்றும் பண்ணலைங்கண்ணா, அதெல்லாம் தெரியுங்கண்ணா, எங்கள்கிட்ட எல்லா ரிப்போர்ட் இருந்ததுன்னா நீங்கள் டிடிவியை வெளியே அமிச்சிங்களன்னா அவரை நீங்களே போய் கூட்டு வரீங்க. இதே வாய்ங்க எடப்பாடி தான் முதலமைச்சர் பேசுகிற நிலமை வந்துடுமா? இதில் நீங்கள் இவ்வளோ துணுக்கு அது விஜய் கூட போய் சேர்ந்துட்டா பயங்கர மாற்றம் வந்துடும், பயந்துட்டாங்களோ அப்படின்னா விஜயே டான்ஸ் ஆடினுக்கிறாரு. இதில் டிடிவி போய் சேர்ந்துட்டா என்ன பெருசாக ஒருவேளை விஜயே வரல, ஆனால் அதிமுக ஒன்று நின்றுச்சுப்பா, பவராக இருக்கிறாங்க. அவங்களே என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி போட்டு பிரித்து மீண்டும் திமுக வந்துச்சுன்னா நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா கண்டம் பண்ணுவாங்க. இந்த தாவேக்காவை காப்பாற்ற வேண்டும் என்றாலே உங்கள் வாக்கு இதுவும் பாருங்கள் 42-43% இருக்கிற என்டிஏ 35 சீட்டு, இன்னும் எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியாது. இவங்களா சொல்லிக்கிறாங்க 26, 27. அவர் வந்து 70 சீட்டு. அவர் பிரிக்க போகிற ஓட்டு எல்லாம் திமுக ஓட்டு விஜய். ஆனால் திமுக 90 சீட்டு. எங்கேருந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது டெஸ்கில் இருந்தால் அர்த்தம், கீழே குஞ்சு பார்த்தா தாவேகா கட்சியினுடைய அடுத்த பிரச்சாரம் ஈரோட்டில் அதுமா நடக்காது. அப்புறம் வச்சுப்போம், நடந்தால் என்ன பண்ணுவோம், ஓ கட்சியில் ஒரு 10 நிமிஷம் பேசுவார். பிளாஸ்ட்டு ஈரோட்டில் வந்து என்ன இருக்குது, நெசவு தொழில் மின் கட்டணம் ஏறி இருக்கிறது, என்ன பேசினார், நெசவு தொழில் பாதிக்கப்பட்டு சொன்னார்ல, அவ்வளோதானா? அவ்வளோதான். இதில் ஈரோடு இருந்தாலும்னா திருப்பத்தூர் இருந்தாலும். தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நயினா நாகேந்திரன் அவர்களுடைய டெல்லி பயணம் கூட்டணி குறித்தும் நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறதாகவும் சொல்லப்படுது சார். ஸோ இந்த சந்திப்பு எந்த மாதிரியான சந்திப்பாக இருக்கும்? 2024 படுதோல்விக்கு பிறகு விழித்து கொண்ட அதிமுகவும் பாஜகவும் இணைப்பிரியா நண்பர்கள் மாதிரி மீண்டும் கூட்டணிக்குள்ளே சேர்ந்தாங்க. அப்போவே அவர்களுக்கு தெரிஞ்சது நம்மளுடைய பிரிவினால் ஒரு 15 எம்பி சீட்டை இழந்துட்டோன்றது. அப்போது பாஜகவுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு உற்ற தோழன்னா திமுக வரப்போகிறதில்ல, வரலாம் ஒரு காலத்தில். இப்போதைக்கு அதிமுக தான் பலமான ஒரு கூட்டாளி, இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அதிமுகவுக்கும் என்னென்னா, நம்ம தனியாக நின்னா அந்த 23%, 24% ப்ளஸ் பிரச்சாரம் எல்லாம் சேர்ந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். அப்போது என்டிஏ கூட்டணி தான் பெஸ்ட்டு, இல்லை தாவேகா வரல, சரி ரைட் என்டிஏ கூட்டணி போகலான்னு முடிவு பண்ணி போகிறாங்க. இது திமுகக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி. சேர மாட்டேன்ட்டு சேன்ட்டியா என்ன ஆய்வுன்னாங்க. அப்படி தான் சேருவோம் அப்படின்ட்டாங்க அவங்க. அப்படி தானே சொன்னார். எங்களை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நாங்கள் பாஜக கூட இருந்தால் என்னால் மக்கள் தீர்மானிட்டேன், நீங்கள் ஏன் தீர்மானிக்கிறேன்னாரு. அப்போ சேர்ந்த கூட்டணி வந்து ஜொல்லாவாதுன்னு உருட்டினாங்க. அண்ணாமலையை வச்சுலாம் சைடில் ஆப்ரேஷன்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனாலும் நயினார் மாற்றினதுனால அது கொஞ்சம் நல்ல கூட்டணியாகவே அப்படி போயிட்டு இருக்குது. மற்ற கட்சிகள் வரும், ஜனவரிக்கு மேலே வரும். அந்த பிரேமலதா கூட இன்றைக்கி சொன்னாங்களே ஜனவரி 9 அப்படியே இழுத்து பிடிச்சி வந்துடுவாங்க. அப்போ இந்த கூட்டணின்றது ஒரு பலமான கூட்டணியாக மாறுது. இன்னொன்று, அமித்ஷா தமிழ்நாட்டில் திமுக வீழ்த்தியே தீரணும்னு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காரு. வெஸ்ட் பெங்காலில் அவங்க ஏற்கனவே இருக்கிறாங்க நல்ல பர்சன்டேஜில், 40% மேலே ஓட்டு இருக்குது. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா ஆட்சி பிடிச்சிருவாங்க. அதனால் அதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டால், அதே நேரம் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணுன்றதில் ரொம்ப உறுதியாக இருக்கார். அவர் இங்கே தமிழ்நாட்டு தங்குற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு சென்னையில். வாரத்தில் ஒரு நாள் அதுங்க இடம் பார்த்துக்கிட்டுலாம் இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கார். அந்த உறுதியில் ஒரு வகை தான் அண்ணாமலையை கூப்பிட்டு பேசுனதெல்லாம். அப்போது இந்த விவகாரத்தில் இந்த சீட்டுகள் ஒவ்வொரு நாளும் ஒன்று சொல்கிறாங்க. பாஜகவுக்கு இருக்கிற வேட்பாளர் எண்ணிக்கை ஒன்று இருக்குல்ல, இப்போ 100 கேட்குறாங்கன்னா 100 பேர் வேணும்ல. அப்போ அவங்களுடைய உயரம் அவங்களுக்கு தெரியும், அதுக்கேற்ற எண்ணிக்கையில் கேட்பாங்க. ஆளாளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. எனக்கு வந்த தகவல் 45 கேட்டு கொடுத்துருக்காங்க, அது 30 வந்து நிற்கும். இல்லை 50 தொகுதிகள் அப்படின்னு சில தகவல் வெளியே அதான் நீங்கள் என்ன தான் சொல்லணும், வானிலை அறிக்கை மாதிரி எனக்கு வந்து அன்னைக்கே கொடுத்துட்டாங்க. இவர் வந்தார்ல, மேலிட பொறுப்பாளர் ஒருத்தர் வந்தார். அங்கே சோடாங்கன்னு ஒருத்தர், இங்கே ஜெண்டாவோ ஏதோ ஒருத்தர், எல்லாம் பேர்லாம் நமக்கு வாயில நுழையாத பேர் வச்சுன்னுக்கிறாங்க. அப்போ அவர் ஒருத்தர் வந்தார். அப்போ அந்த டைமில் தான் இவர்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. 45னா அவங்களுக்கும் தெரியும் கொடுக்க மாட்டாங்கன்னு, 45 கேட்டால் 30 கொடுக்கலான்றதுனா இவங்களுக்கும் தெரியும். அதனால் ஏதோ ஒரு வகையில் அது செட்ரேட் ஆகும். இது ஒரு பார்ட்டு. இப்போது என்னென்ன பேசணும் என்ன பண்ணணுன்றதை கூட்டணி கட்சி தலைவர்ன்ற முறையில் நயினார் நாகேந்திரன்
எடப்பாடி சந்தித்து பேசிட்டு டெல்லி போகிறாரு. ஏன் போகிறாருன்னா அதுக்கு வேறு சில காரணம் இருக்குது. என்டிஏ கூட்டணியில் ஏற்கனவே இருந்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றோர் அதிமுகவோட சேர்ந்தவுடனே அண்ணாமலையுடைய ஆப்ரேஷனில் எனக்கு என்னென்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது அவர் முதலாளியே மாற்றணுன்ற லெவல் போயிட்டார். இந்த கப்பலில் ஏறணுமா, யார்ப்பா கேப்டன், இவர் தான் கேப்டனுங்க, கப்பல் கேப்டன். அவர் இருந்தால் அந்த கப்பலில் நான் ஏற மாட்டேன். ட்ரெயினில் ஏறணும், யார்ப்பா காடு, இவர் தான் காடு, இவர் இருந்தால் அந்த ட்ரெயினில் ஏற மாட்டேன். யோ உனக்கு என்னையா வேலை, ஏறி வா. அவர் தான் ட்ரெயின் ஓடிட்டு வர்றாரு. இல்லை அவர் தான், யார்ப்பா பஸ்ஸு டிரைவரு, வெளியூர் போகிறீங்க ஆம்னி பஸ்ஸில் ஏறுறீங்க, யார்ப்பா டிரைவர், இவர் தான். இவர் டிரைவராக இருந்தால் நான் ஏற மாட்டேங்கண்ணா. அவ்வளோ பேர் ஏறி உட்காந்து ட்ராவல் பண்ணுறாங்க, நீ உங்கள் ஒரு ஆளுக்காக டிரைவரை மாற்றுவாங்களா? இவர் அப்படி தானே கேட்குறாரு. எடப்பாடி பழனிசாமி இருந்தால் கூட்டணி உள்ள வரும். அது என்னென்னா கூட்டணி உள்ள வரமாட்டேன்றதுக்கு ஏற்பாடு. அதுக்கு என்ன காரணம்? இந்த கூட்டாளிகள் இவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையாக தனித்தனியாக இது பண்ணிவிட்டு, நீ டிடிவிட்ட நாங்கள் பேச மாட்டோம், நீ தானே கூட்டாளி, மறைமுக கூட்டாளி, நீ தான் பேசணுன்னு அண்ணாமலையை கூப்பிட்டு அமுச்சு விட்டாங்க. அண்ணாமலைக்கு கூடுதலாக இந்த கூட்டணிக்கு என்ன அளவு பாசிட்டிவாக பேசணும் அதான் பேசணும். ஏதாவது பேசணும் மாற்றின்னு தெரிஞ்சது ரிப்போர்ட் வந்துடும், பார்த்துக்கிறாசான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அண்ணாமலையும் டிடிவி தினகரன் அவருடைய சந்திப்பு வந்து அரசியல் சந்திப்பு இல்லைன்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் அவர் சொல்லி. ஆமாம், அவருக்கு நைட் அன்றைக்கி பசி, எங்கெங்கேயோ பார்க்குறாரு, ஹோட்டல்லாம் மூடி கிடக்குது, என்னடா பண்ணுறதுன்னு அப்படி பார்த்தா பக்கத்தில் தான் அண்ணன் டிடிவி வீடு. அண்ணா வீட்டில் இருக்கிறீங்களாண்ணா? ஆமாம் பசிக்குதுண்ணா, டின்னர் சாப்பிட்றான், பாப்பா இப்போ தான் நானே உட்காரலான்ட்டு இருக்கிறேன், பாப்பா பாப்பா அப்படின்னு இப்போ டின்னர் சாப்பிட்டு வந்தார். அப்படி வச்சுக்கலாமா? அண்ணாமலையை கூப்பிட்டு அதுக்கு முன்னாடி தானே டெல்லி போயிட்டு வந்தார். அவருக்கு நல்ல டிஃபன் கொடுத்து, நீங்கள் வார்ரூமை இனி கண்டபடி ஆப்ரேட் பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும், இந்த கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி எதுவும் பேசக்கூடாது, எந்த செயலையும் ஈடுபடக்கூடாது. அண்ணன் நான் ஒன்றும் பண்ணலைங்கண்ணா, அதெல்லாம் தெரியுங்கண்ணா, எங்கள்கிட்ட எல்லா ரிப்போர்ட்டும் இருந்துண்ணா, நீங்கள் யார் யாரை இயக்குனீங்க நான் இனிமேல் அது பண்ணக்கூடாது. அப்புறங்கண்ணா நீங்கள் டிடிவியை வெளியே அனுப்பிச்சிங்களேண்ணா, அவரை நீங்களே போய் கூப்பிட்டு வரீங்கண்ணா, டிடிவிட்ட பேசி இந்த கூட்டணியில் கூப்பிட்டு வரணும். அப்புறம் போய் சந்தித்து, அண்ணா கூட்டணி ஏன்பா உன் பேச்சை கேட்டு நான் டிரைவரை மாற்றின்ட்டேன், அசிங்கமாக போயிடுமாப்பா, அதே டிரைவர் தான் பஸ்ஸை ஓட்ட போகிறாருன்னா எனக்கு அசிங்கமாக ஆகிடுமாப்பா, வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னா பேசிவிட்டு அதை சொல்லி டெல்லியில் போய் மறுபடியும் டெல்லி போனாரா, மறுபடியும் வந்தாரா. அதனால் அது ஓடிட்டுருக்குது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் ஒரே குடை கீழே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. யாருக்கு என்ன பிரச்சனைலாம் பேசிக்கலாம் அப்படின்னு. இது நடுவில் ஒரு தூதுவர் தான் நயினார் நாகேந்திரன், எடப்பாடிகிட்ட பேசிட்டு மேலே பேசுறது இந்த இதெல்லாம். இது இல்லாமல் திருமதி சசிகலாவை கூட்டணிக்கு வாய்ஸ் கொடுக்கறதுக்கு அதிமுக வெல்ல வேண்டும், திமுக வீழ்த்தப்பட வேண்டும், அம்மாவுடைய ஆட்சி வரணும், இதெல்லாம் நீங்கள் தான் மக்கள் தான் ஓட்டு அளிக்கணும் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கொடுக்கறதுக்கான ஏற்பாடும் பண்ணுறாங்க. அதுக்கும் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. வரலாம், ஏன்னா அவங்க இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் சிலுண்டித்தனமாலாம் அவங்க என்னையுமே பேசுனதில்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே ஒற்றுமையாக இருக்கணும், டிஎம்கே ஆட்சி வீழ்த்தப்படணும், மீண்டும் அதிமுக ஆட்சி வரணும். இதை தாண்டி வேறு ஏதாவது பேசியிருக்காங்களா? செங்கோட்டையன் கூட கூப்பிட்டு திட்டி விட்டாங்க, உனக்கு தனிப்பட்ட கோபம் இருந்துச்சுன்னா நீ அதை கொண்டு போயிட்டு வேறு கட்சியில் சேர்றதெல்லாம் நல்ல நடைமுறை இல்லைன்னு இப்போ விமர்சனம் பண்ணாங்க. அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. டிடிவியை தான் கெடுத்து விட்டாப்புல அண்ணாமலை. இப்போ அதே அண்ணாமலை டிடிவியை சரி பண்ணி கூட்டு வர பொறுப்பு அவர்கிட்டே ஒப்படைச்சிட்டாங்க. அதனால் இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. இதுதான் என்டிஏவுடைய நிலை. இப்போது செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவைக்கால் இணைஞ்ச மாதிரி டிடிவி தினகரன் போய் இணைஞ்சிருவாரோன்ற ஒரு பயத்தில் இந்த ஆலோசனை வந்து போயிட்டுருக்கா சார்? என்ன பயம்? அவருக்கு பயங்கரமானது இல்லை, 50% ஓட்டு வச்சுக்கிறாரு. போய் இணைஞ்சிட்டாருன்னா அப்படியே நிலமை தலைகீழாகி நாளைக்கே விஜய் முதல்வர் ஆகிடுவான்ற பயமா? நீ டிடிவி கூட யார் இருக்கா சொல்லுங்கள்? டிடிவி கூட இருக்கிற ஒரு 2 தலைவர் பேர் சொல்லுங்கள். எங்கள் இவர் தான் டிடிவி, இவர் கூட இவர் இருக்காருங்க அப்படின்னு சொல்லுங்கள். யாராக இருக்காங்களா? ஒரு மாபெரும் தலைவர் இருக்கிறார் செந்தமிழன்னு, அவர் கூட தாவேகா போகிறதுக்கு ட்ரைலாம் பண்ணார், புஷி ஆனந்த் உள்ள அவ்வளோதான். டிடிவி எல்லாரும் வெளியேறிட்டாங்க. செந்தில் பாலாஜியிலேருந்து புகழேந்தியிலேருந்து பலரும் டிஎம்கே ஏடிஎம்கே, சில பேர் தனியாக போயிட்டாங்க, சில பேர் பரலோகம் போயிட்டாங்க. டிடிவி 2021 இருந்த செல்வாக்கு மிக்க தலைவராக இன்றைக்கி இல்லை, அவர்கிட்ட அந்த வாக்கும் இல்லை. அதனால் அவரால் ஒரு 20 சீட்டு போச்சு 2021. அன்னைக்கு அவர் வேல்யூ இருந்தது, இன்றைக்கி அது இல்லை. ஏன்னா
பெரும்பாலான மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் ஏடிஎம்கே ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. இப்போ கூட 2 நாள் முன்னாடி கூட ஒருத்தர் முக்கியமான ஒரு லீடர் ஒருத்தர் ரிட்டர்ன் வந்தார். அதனால் டிடிவியெல்லாம் பெருசாக பொருட்டாக நினைக்கல. ஆனால் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, சின்ன சின்ன சிதறல் கூட இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் பாதரசம் பார்த்துருக்கீங்களா? பாதரசம் கீழே விழுந்துச்சு வச்சிங்கன்னா பொடி பொடியாக சிதறும். அதில் பெருசாக மேஜராக இருக்கிற பாதரசம் இவ்வளோ இருக்குது வச்சுக்கோங்க. சின்ன சின்ன துணுக்குகளாக ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே தண்ணி மாதிரி தானே ஓடும். நீங்கள் அதை கொண்டு போய் இப்படி கொண்டு போனீங்கன்னா ஒவ்வொன்றா சேர்ந்துடும். அப்போ சேர்ந்தா என்ன ஆகும்? பெரிய அளவில் பாதரசம் எதுவுமே இருக்காது. எல்லா சில்லற சதறினதை அப்படி சேர்த்துடலாம். அப்படியே கிட்ட நவுத்துனீங்கன்னா அது ஒட்டிக்கும், அந்த ஜோதியில் அணைஞ்சிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோண்டு இருக்குது ஒரு அமௌண்ட்டு, ஒரு இவ்வளோ பெரிய அமௌண்ட் ஒன்று இருக்குது, கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து பெரிய அமௌண்ட் ஆகிடும். அணிஞ்சிச்சா? அந்த மாதிரி தான் இப்போ இதில் நீங்கள் இவ்வளோண்டு துணுக்கு இருக்கிற இதை வந்து அது விஜய் கூட போய் சேர்ந்துட்டா பயங்கர மாற்றம் வந்துடும் பயந்துட்டாங்களோ அப்படின்னா ஒன்றும் கிடையாது. கூடிய வரைக்கும் கொண்டு வர பார்க்குறோம். போகிறதா இருந்தால் போ, அவ்வளோதான். அந்த ஈடுபாடு தான் இருக்காங்க. விஜய்க்கே பிரச்சனை. அந்த ஒரு படத்தில் சொல்லுவானே, ஏய் இவன் தான்டா புதுசாக வேலைக்கு சேர்ந்துக்கிறவன், இவனுக்கு தொழில்கள் கற்றுக் கொடுக்காதீங்கடா அப்படின்னு வடிவேல் சொல்லுவாப்பில். போங்க முதலாளி, உங்களுக்கே சொல்லித்தரல அவருக்கு போய் சொல்லித்தரமோ. அந்த மாதிரி தான் விஜயே டான்ஸ் ஆடினுக்கிறாரு. இதில் டிடிவி போய் சேர்ந்துட்டா என்ன பெருசாக இதாகிடுமா? ஒன்றும் ஆகாது. இப்போ என்டிஏ வந்து எல்லா கட்சிகளையும் வந்து ஒன்றிணைக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து இபிஎஸ் அவர்கள் நயனார் அவர்கள்கிட்ட வந்து ஓபிஎஸ் அதே மாதிரி டிடிவி தினகரன் இவங்க 2 பேரையுமே வந்து என்டிஏ கூட்டணியில் இணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுத்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகிருக்கு சார். அப்போ எடப்பாடி அவர்கள் எடப்பாடி ஆரம்பத்தில் இருந்தே அதில் உறுதியாக இருக்கார். ஆனாலும் அவர்கிட்ட சமாதானப்படுத்தி ஒற்றுமையை கொண்டு வந்தோன்னா ஜனங்கள்கிட்ட ஓட்டு வருதோ இல்லையோ ஏடிஎம்கே ஒன்றா இருக்குது அப்படின்ற ஒரு உளவியல் தாக்கம் வரும். அது கொஞ்சம் ஓட்டுகளை அதிகப்படுத்தும். இன்னொன்று, இதே வாய்ங்க எடப்பாடி தான் முதலமைச்சர்னு பேசுகிற நிலமை வந்துடுமா? அதிமுக தான் வெல்லணுன்ற பேசுகிற வந்துடுமா? அப்போ சின்ன சின்ன விஷயங்களை கூட செதறக்கூடாதுன்றதில் உறுதியாக. பீகாரில் அப்படி பண்ணி தானே பெருவெற்றி 202 தொகுதி ஜெயிச்சாங்கல்ல. அப்போ அந்த மாதிரி சிந்தாமல் சிதறாமல் வெற்றியை கையை எடுக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஒருவேளை விஜயே வரல, ஆனால் அதிமுக ஒன்றிணைஞ்சிச்சுப்பா, பவராக இருக்கிறாங்கப்பா. விஜய் பிரிக்கிற ஓட்டு அதிமுக வெற்றிக்கு தான் இதாகும். இப்போ அவங்களே என்ன சொல்லுவாங்க, நீங்கள் விஜய்க்கு போடுற ஓட்டு வீணாக போகும், நீங்கள் திமுக வீழ்த்து நினச்சிங்கன்னா எங்களுக்கு போடுங்க அப்படின்னா அதில் ஒரு செட்டு போடும். ஏன் தாவேக ஆட்கள்லேயே சில பேர் விஜய் ஜெயிக்கணும், விஜய் தான் ஜெயிக்க மாட்டார், எங்கே ஜெயிக்க போகிறான்ட்டு நம்ம இவங்களை அடித்தா தான் இதாக. டே திமுக தாவேகாவே நாங்கள் தான் காப்பாற்றணும். நீங்கள் இன்றைக்கி போட்டு பிரித்து மீண்டும் திமுக வந்துச்சுன்னா நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா கண்டம் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் வந்தோன்னா அது கொஞ்சமாவது உங்களை இறக்கம் பார்ப்போம். அதனால் வாக்குகளை பார்த்து செலுத்துங்க. தாவேகாவை காப்பாற்ற வேண்டுமென்றாலே உங்கள் வாக்கு என்டிஏக்கு போனால் தான் தப்பிப்பீங்க. திமுக வீழ்த்தனா தான் உங்களை விடுவாங்க சும்மா. திமுக மீண்டும் ஆளுங்கட்சியாக வந்ததுன்னா விஜய்லாம் துண்டக்கான துணியான ஓட வேண்டியதான்னு பிரச்சாரம் கொண்டு போனாங்கன்னா அது ஒரு பக்கம் இதாகும். அதனால தான் உளவியல் ரீதியாக அவங்க அந்த ஒரு இதை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. அது எடப்பாடி கொஞ்சம் நீக்கி போக தான் இறங்கி வரணும். ஏன் இன்றைக்கி அதிமுகவில் சில பேர் சேர்க்கணுன்ற முடிவுக்கு இறங்கி வந்துட்டார்ல, அப்படி தான். நிறைய கருத்து கணிப்புகள் வந்து இப்போது சமீபத்தில் வெளியாகிட்டு இருக்குல்ல சார். திமுக கணிப்புகள் திணிப்புகள் எல்லாம் வரும். 90 தொகுதியில் வெற்றி பெறும், தாவேகா வந்து 70 தொகுதியில் வெற்றி பெறும். அதுவும் முக்கியமாக சென்னையில் வந்து தாவேகாங்களுக்கு அப்படியே சொல்லிட்டே வாங்க. அதிகமான ஆதரவாக இருக்குது. திமுக 90, தாவேகா 70, அப்புறம் அதிமுக என்டிஏ வந்து 35 தொகுதிகள். அடுத்தது அதான் ட்விஸ்டே என்டிகே வந்து 2-3 தொகுதிகளில் ஒரு தொகுதிங்க. நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க? ஒரு தொகுதி. என்டிகே ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 8 சார். 8 எல்லாம் கரெக்டாக இருக்கணும். 8 அவர் சொல்கிறாரு சீமான், இந்த தடவை 3 மடங்கு பாய்ச்சல், 38 24% அப்படின்றாரு. இவங்க விஜய் கட்சி சொல்கிறாங்க 27%. 24 27% இருக்கிறதுனால ஜெயிக்கலாம் முடியாது, ஓட்டு வாங்கலாம். இப்போ இந்த கருத்து கணிப்பில் ஒரு சீட்டு என்டிகேன்றாங்கல்ல, 8% வச்சுட்டு ஒருத்தர் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்புறம் எப்படி அது கருத்து கணிப்பாக இருக்கும்? நீங்கள் டெஸ்கில் உட்காந்து எழுதுறது இவங்களுக்கு போட்டு அவங்க போட்டாங்கன்ட்டு இவங்களுக்கு போடலையா, சரி ஒன்று போட்டு வை அப்படின்னு. அதனால் அதுவும் பாருங்கள், 42-43% இருக்கிற என்டிஏ 35 சீட்டு. இன்னும் எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியாது, இவங்களா சொல்லிக்கிறாங்க 26 27ன்னு. அவர் வந்து 70 சீட்டு.
அவர் பிரிக்க போகிற ஓட்டு எல்லாம் திமுக ஓட்டு விஜய். ஆனால் திமுக 90 சீட்டு. இது நல்லா காமெடியாக இருக்குல்ல. எங்கேருந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது டெஸ்கில் இருந்தால் எடுத்தோம், கீழே குஞ்சு பார்த்தா ஒரு பேப்பர் இருந்தது, எடுத்தோம், எழுதிட்டோம். அதனால் இதெல்லாம் வரும், தேர்தலை ஒட்டி எல்லா திணிப்புகளும் வரும். சரி, அடுத்தது வந்து தாவேகா கட்சியினுடைய அடுத்த பிரச்சாரம் ஈரோட்டில். அந்த ஒரு இடத்துக்காக பல பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு. அறநிலைத்துறையுடைய இடம் அது வந்து கொடுக்க முடியாதுன்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் வந்து கண்டிப்பாக திட்டமிட்டபடி 18ஆம் தேதி இந்த பிரச்சாரம் நடக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காரு. இது நடக்குமா நடக்காதான்ற ஒரு கேள்வி போயிட்டுருக்கு. நடக்குமா நடக்காது அப்புறம் வச்சுப்போம். நடந்தால் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறாங்க? இந்த புதுச்சேரியில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. என்ன பண்ணாங்க? ஓன்னு ஒன்றாங்க. காட்சியில் ஒரு 10 நிமிஷம் பேசுவார். அவர் உப்புக்கு செப்பு இல்லாமல் ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிடுவார். இதில் நம்ம புஷி தான் அசிங்கப்பட்டது தான் மிச்சம். அந்த அம்மா மைக்கை பிடுங்கணுன்னா யாராது அப்படின்னு திரும்பி பார்த்தா போலீஸ் அம்மா. ஐயோ இவங்களா அப்படின்ட்டு ஓடி போயிட்டார். அந்த அம்மாட்ட திட்டு வாங்கினாங்க, மற்றவங்க திட்டு வாங்கினாங்க. இவர் எஸ்கேப்பு. இவ்வளோ தான் கிளம்புறார். ரமேஷ் என்ன செய்கிறார்? இப்போ தான் பேண்ட்டு மாட்டிக்கிட்டு இருக்கார். அடுத்து ஷூ மாட்டார் ரமேஷ். வருகிறார், வெளியே வருகிறார், பை ஒன்று மாட்டி இருக்கிறார். காரில் ஏறது அமர்ந்து விட்டார். கார் கிளம்பி விட்டது. இப்படியே டிஆர்பிக்காக இவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. வந்து விட்டார், ஈரோடு இறங்கி விட்டார், விமானத்திலிருந்து இறங்கி விட்டார், கிளம்புகிறார், போகிறார். போன தடவை இந்த கார், இந்த தடவை இந்த கார், அந்த காருக்கு இன்சூரன்ஸ் இருக்குதா செக் பண்ணுங்கள் ரமேஷ் அப்படின்னு. பார்த்தேன், 1 மாதம் முன்னாடி எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படி எல்லாத்தையும் போட்டு லாஸ்ட்டில் அவர் வந்து மேடையில் ஏறுவார். ஏறினோன்னே அங்கிள் பிளாஸ்ட்டு அப்படி இப்படின்ட்டு போயின்னு இருப்பார். ஈரோடு இன்று ஈரோட்டில் வந்து என்ன இருக்குது? நெசவு தொழில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மின் கட்டணம் ஏறி இருக்கிறது. அவ்வளோதான் போயிடுவார். அதான் பேசினார். என்ன பேசினார்? நெசவு தொழில் பாதிக்கப்பட்டு சொன்னார்ல, அவ்வளோதானா? அவ்வளோதான். மின் கட்டணம் உயர்வு இருக்குதுன்னு சொன்னார். அவ்வளோதான். வேறு என்ன பேசணும் எதிர்பார்க்குறீங்க? இவ்வளோ தான் பேசுவார் அப்படின்ட்டு போவாங்க. வேறு என்ன பெருசா? ஈரோடுன்றதுனால இவர் ஒரு காலவர் பேசுவார். யார்? செங்கோட்டையன். மற்றவங்க கொஞ்சம் பேசுவாங்க. அவ்வளோதான். வேறு என்ன மாற்றம் வரப்போகுது? சொல்லின்னு செல்வரா இவர்? இல்லை டெய்லி பேசிகிட்டு இருந்து அங்கே போய் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர போகிறாரா? அதே மாதிரி ஜான் ஆர்கி சாமி எங்கேயா போய் எழுதி வாங்கிட்டு வந்து பிளாஸ்ட்டு பவள விழா பாப்பா, அதிரி புதிரி, அங்கிள் இப்படி எதையாவது போட்டு முடிச்சு விட்டு போகிறாரு. இதில் என்ன மாற்றம்? போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பில்டப்பு. ஈரோட்டில் இதை பேசுவாரா? சொன்னாங்கல்ல, பாண்டிச்சேரியில் இதை பேசுவார். அதெல்லாம் கிடையாது, இதை பேசுவார். நீங்கள் சொல்ல ரெண்டுமே கிடையாது, இதை தான் பேசுவார். இப்படியே ஒவ்வொருத்தரா டிபேட்லேயும் அதுலேயும் பேசுனாங்களா? போயிட்டு வந்து ரேஷன் கடை போன வருஷம் திறந்துக்கிறாங்க, அது கூட தெரியல. கொடுக்குறவன் ரிசர்ச் பண்ணி கொடுக்குறேன், அறிவு வேணாம். ரேஷன் கடையை பற்றி தலைவர் பேச போகிறாரு. குறைந்தபட்சம் அது திறந்துருக்காங்களா மாநிலத்திலே இல்லைன்னு சொல்ல போகிறாரு. அப்போ இருக்கா இல்லையான்னு ஒரு கிராஸ் செக்காக பண்ணணுமா வேணாவா? பண்ணாரா? என்ஆர் காங்கிரஸ் சூப்பரு, இந்த மாதிரி ஆட்சியை பாதுகாக்கணும், திமுக பார்த்து கற்றுக்கணும்னு பேசுகிறாரு. அது யார் கவர்மெண்ட்? அது என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கவர்மெண்ட் அங்கே நடக்குது. இந்த மாதிரி தான் எனக்கு என்னன்னு எந்த சப்ஜெக்ட் இல்லாமல் எதையாவது பேசி எதையாவது எழுதி கொடுத்துதான் பேசு. இதில் ஈரோடு இருந்தான்னா, திருப்பத்தூர் இருந்தானா, எது இருந்தான்னா ஒரு மாற்றம் வர போகிறதில்ல. அன்றைக்கி ஏதாவது புதுசாக வார்த்தை கண்டுபிடிச்சி அதை போட்டிருப்பார், அவ்வளோதான். தாவேகா கட்சியில் செங்கோட்டையன் அவர்கள் தான் இப்போ மெயினாக இருக்கார். அவருடைய தலைமையில் தான் பல மீட்டிங்ஸ்லாம் நடக்குது. அதனால புசியானந்த் பல மீட்டிங்ஸ்னால் என்னென்ன மீட்டிங் சொல்லுங்கள்? சும்மா ஏதாவது சொல்லக்கூடாது. சமீபத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது, மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்தது. புசியானந்த் தலைமை நடந்தது. இல்லை புசியானந்த் தலைமையில் இல்லை, இவருடைய செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் தான் அந்த மீட்டிங் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. மாநில பொதுச் செயலாளர் தலைமையில் தாங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்கும். அவர் யாருங்க? அவர் நிர்வாக குழுவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். அவர் அந்த கூட்டம் கூட்டினார்னா அவர் ஓகே. கட்சிக்கு பொதுச் செயலாளர் வந்து புஷியானந்த் தானே. மாவட்ட செயலாளர் கூட்டம் பொதுச் செயலாளர் இல்லை தலைவர் தலைமையில் நடக்கும். அதில் கூட தலைவர் கலந்துக்கல. தலைவருக்கு அடுத்த பாடி வந்து பொதுச் செயலாளர், இது மாவட்ட செயலாளர்கள். அவங்க தான் மாவட்டம் ஃபுல்லாக இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசுவாங்க. இவர் அதில் தானே உட்காரணும் விஜய். அவர் பாவம் 1000 வேலை இருந்தது, வரல. இஸ்ரோ அடுத்த சேட்டலைட் கூட போகிறாங்கல்ல, அதில் அவருடைய தயாரிப்பு பணியில் இருக்கிறாப்புல. உச்சபட்ச வருமானத்தை விட்டுட்டு இஸ்ரோ சேட்டலைட் தயாரிக்கிற பணிக்கு வந்துட்டாப்புல. அதனால் எனக்கு டைம் இல்லைன்ட்டார். சரி, அது கூட வேணாம், ஒரு ஸ்க்ரீனை வச்சுக்கிட்டு ஆன்லைனில் தான் உட்காரலாம்ல. இந்த நம்ம சிஎம்லாம் உட்கார்றாரு, மாவட்ட செயலர் கூட்டம்லாம் ஆன்லைனில் நடத்துகிறோம், அந்த மாதிரியாக நடத்தலாம்ல. அந்த அரங்கத்தில் ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சு இவர்
கலந்துக்கலாம்ல, அங்கே வரதான் வேணாம், விர்ச்சுவலாக கலந்துக்கலாம்ல, பண்ணாரா? இதுதான் பிரச்சனை. சரி, அப்புறம் வேறு என்ன கூட்டம் நடத்தினார் செங்கோட்டையன்? 1 2 இல்லை, அவருடைய தலைமையில் தான் பல இது பலனா என்ன, அதான் சொல்லுங்கள். 1 நடந்துட்டேன், இன்னொன்று வேறு இது ஒன்று தான் இப்போதைக்கு வெளியே பலன்னு ஏன் கட்சிக்குள்ள சில விஷயங்கள் கட்சிக்குள்ளே சில விஷயங்கள் என்ன பண்ணார்? பாண்டிச்சேரி கூட அவர் கூட்டு போகலங்க. அவ்வளோதான் செங்கோட்டையனுடைய மரியாதை. சீட்டில் உட்காரது கூட கேட்குறாரு, டப்புன்னு உட்கார போயிட்டார். அப்புறம் எல்லாம் நின்றுக்கிறாங்க. எப்பா இன்னும் எதாவது இருக்கா, நிற்கணும் தான் செய்யணுமா அப்படின்னு. அப்புறம் நிர்மல்குமார்லாம் உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உட்கார்றாரு. ஒன்றும் பண்ணலங்க. ஒருங்கிணைப்பு குழு தலைவர் தானே அவர். ஆமாம் சார். என்னது அவர் சீமான் இருக்கார், தலைமை ஒருங்கிணைப்பாளர். அந்த பதவி தானே இவருக்கு. அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இருக்குல்ல, 28 உறுப்பினர்கள் இருக்காங்க, மாவட்ட செயலாளர் புஷி ஆனந்த்லேருந்து எல்லாம். அதை வச்சு ஏதாவது கூட்டம் நடத்தினாரா அவர்? செங்கோட்டையா நடத்தவே இல்லை. சேர்ந்து எவ்வளோ நாள் ஆகுது? 1.5 மாதம் இருக்குமா? ஆயிடுச்சு. என்ன பண்ணுறாரு? இவரும் ஏதாவது சேட்டலைட் தயாரிச்சிட்டு இருக்காரா? அவ்வளோதான் அந்த கட்சி. யார் அவங்கள கொண்டு வரேன் இவங்கள கொண்டு வரேன்னாருல, யாரை அதிமுகல இருந்து ஜனவரி மாதத்துக்குள்ள இணைவாங்க. யாரை கொண்டு வந்தாங்க? இதே தான். வேறு தாவைக்கால நீங்கள் நினைக்கிற மாற்றம் எதுவும் நடக்கலை. வேறு சார், பாமக கட்சி வந்து யாருடன் கூட்டணின்ற ஒரு கேள்வி போயிட்டு இருக்குல்ல சார். என்டிஏ கூட்டணி இணையத்துக்கான வாய்ப்பு என்டிஏல தான் இருக்காங்க. பாமக அன்புமணிகிட்ட இருக்குது. அன்புமணி என்டிஏ கூட்டணிக்கு தான் வரப்போகிறாரு. இதில் என்ன சந்தேகம்? கட்சியை உடச்சதை நீங்கள் தானே திமுக குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்புறம் அவனை திமுக போவார் இல்லை தாவைக்கால போய் மூழ்கிற கப்பலில் யாரும் செய்வார்? தாவைக்காவே என்டிஏ வரதா தனியாக நிற்கதான்னு தள்ளாடிட்டு இருக்குது. இதில் இவர் போய் தாவேக்க கூட போவாரா? அந்த தப்பு பண்ண மாட்டார். அப்போ என்டிஏ கூட தான் இருப்பார். கட்சியே அவங்ககிட்ட தானே இருக்குது. ஐயா தான் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட தான் கட்சிக்குதுன்னு நினச்சிட்டு யதார்த்தம் புரிஞ்சவொன்னா இவன்னு கண்டபடி இது பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் யதார்த்தம் தேர்தலில் புரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிப்பார். துறவரம் போவோமா அல்லது நம்மளே ஒரு தனி கட்சி ஆரம்பித்து நடத்துவோமா அப்படின்னு அதை முடிவு பண்ணுவார். அதனால் பாமக பொறுத்தவரையும் தேமுதிகவும் இங்கே தான் வரும். நெருக்கத்தில் வந்தால் தானே டிமாண்ட் அதிகப்படுத்திட்டு வரலாம். அதனால் அவங்க அப்படி வருவாங்க. வேறு என்ன, இந்த கிருஷ்ணசாமி கட்சி எல்லாருமே அப்படியே வந்துடுவாங்க. ஆனால் அடுத்த மாதம் பிரதமர் வர்ற கூட்டத்தில் எல்லா கட்சியிலையும் மேடையில் ஏற்றுற வேலை நடக்கும்னு நினைக்கிறேன். 12க்கு மேலே பார்ப்போம். அதுக்குள்ள கூட்டணி குறித்தும் எல்லா முடிவு முடிச்சிருவாங்க, கிட்டத்தட்ட முடிச்சிருவாங்க. நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி.